ஸோ எல்லாருக்கும் வணக்கம் சார். ஸோ விஜயா மருத்துவமனை வந்து ஒரு 40 வருஷத்தோட ஹாஸ்பிட்டல், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. இது வந்து ஒரு நல்லபடியாக போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல், ஒரு ஃபிலாசபி, ஒரு பிரின்சிபிள்ஸ் மேலே நடக்கிற ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, with your support, I would like to bring the hospital to the normalcy. ஸோ பழைய மாதிரி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும்னு சொன்னது என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கை. இப்போ நம்ம ஸ்டாஃபு ஸ்ட்ரைக் பண்ணதுனால நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். ஏங்க கேட்டால், விஜயா மருத்துவமனை வந்து எஸ்பெஷலி நம்ம ஃபவுண்டர் நாகிரெட்டியார் வந்து முதல்லுண்டி கூட நர்சஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் போட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ ஃப்ரம் த பிகினிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நாங்கள் என்ன பண்ணோம்னா நர்சஸ்க்கு என்னென்ன கோரிக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 9 ஒரு 3 யூனியன்ஸோட அக்ரிமெண்ட் செட்டில்மெண்ட்டு அண்டர் செக்ஷன் 12(3) ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நாங்கள் கைது போட்டோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு யூனியன் சார்பாக மார்ச் 9 செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இது வந்து பிஃபோர் ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் லேபர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். அமிக்கபுல்லாக எல்லாரோட சந்தோஷத்தோட மார்ச் 31 நாங்கள் அரியர்ஸ் ஒரு 9 months அரியர்ஸ், தட் இஸ் போன வருஷம் ஜூன் నుండి இந்த மாதம் மார்ச் வரைக்கும் அரியர்ஸும் பே பண்ணியாச்சு. எல்லா பெனிஃபிட்ஸ் நம்ம அக்ரி பண்ணிட்டோமோ செட்டில்மெண்ட் பிரகாரம் எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுத்தாச்சு. எல்லா எம்ப்ளாயீஸும் வாங்கியிருக்காங்க. இதில் இந்த யூனியன்ஸில் வந்து நர்சிங் ஸ்டாஃபும் இருக்காங்க. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் வாங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் எங்களுக்கு வந்து சம்பளம் பத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்தாச்சு. இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ரெப்ரசன்டேஷன் ப்ராப்பராக வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். இது கொண்டு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு லெட்டர் பேப்பரில் ஒருத்தர் கைது போட்டு நாங்கள் எல்லாம் சார்பாக இருக்கிறோன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சேனலாக வரணும். ஒரு 450 நர்சஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் சேனலாக வந்தால் தான் நெகோஷியேட் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் கைது போட்டு கொடுத்தா நெகோஷியேட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்குள்ளே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்குள்ளே நேற்று காலையில் 7 மணிக்கு நோட்டீஸ் கொடுக்கல, ஒரு இன்ஃபர்மேஷன் வரல, ஒன்றுமே இல்லாமல் ஆல் ஆஃப் எ சடன் தே ஹவ் கால்ட் அப்பான் ஃபார் தி ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் வந்து நிஜமாக சொல்லணும்னா இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங். பிகாஸ் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் நெகோஷியேட் வச்சுட்டு நாங்கள் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் இப்போது ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால பாதிக்கப்பட்டது ஒரு பேஷண்ட்ஸ் மட்டும்தான். ஆனாலும் பேஷண்ட்ஸ் சஃபர் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வச்சுட்டு வெளியில் வந்து சில ஸ்டாஃப் கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் வித்தவுட் அஃபெக்டிங் தி சர்வீசஸ் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். இப்போ நாங்கள் வந்து நேற்று ஜேசிஎல் முன்னாடி வந்து கான்சல்டேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் போயிருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வில் யூ ரீகன்சிடர் த நெகோசியேஷன்ஸ் வித் நர்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. உடனே நாங்கள் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் we said yes, we are willing for negotiations provided they come for the proper channel, and then if the charter of demands are justifiable definitely we will consider சொல்லிட்டோம். ஆனாலும் அவங்க வந்து அது கேட்காம நாங்கள் நெகோசியேஷன்ஸ் இருக்காது, என்னவோ வேண்டாம், இப்போ உடனே நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு முடிவாவது ஒரே ஒரு 10 நிமிஷத்துல முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. இது நாங்கள் டினை பண்ணிட்டு இருந்தால் டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட்டோட தவறு ஆயிருக்கும். ஈவன் 12(3) செட்டில்மெண்ட் ஆன பிறகு ஆஸ் பர் லா நோ எம்ப்ளாயி இஸ் எலிஜிபிள் ஃபார் ஈவன் 100 rupees மோர் ஒன்ஸ் த செட்டில்மெண்ட் இஸ் ஓவர். தட் இஸ் த லா. ஏன்னா இது வந்து லீகலாக ஜாயிண்ட் கமிஷன் முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டது. அந்த மாதிரி ஒரு லா இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கன்சிடர் பண்ணுறோம். ஆஃப்டர் ஆல் தேர் ஆல் நர்சஸ், நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம பேஷண்ட் கேர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். நெகோஷியேஷன்ஸ் வாங்கன்னு கூட சொல்லிட்டோம் நேற்று. ஜேசிஎல் ஆல்சோ அட்வைஸ் தேம் டு வித்ட்ரா த ஸ்ட்ரைக் அண்ட் கோ ஃபார் நெகோசியேஷன்ஸ். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அந்த 15 நிமிஷம் நெகோசியேஷன்ஸ் பண்ணல நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக 15 நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது.
நேற்றெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் வாங்கோ, நெகோசியேஷன் வாங்கோ, 2-3 நாள் ஆகட்டும், ஒரு 4 நாளில் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம். என்ன வருதோ, எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறோமோ, இல்லை உங்களுக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸ்டில் யூ வாண்ட் எனி ஃபர்தர், டெஃபினெட்லி வி வில் கன்சிடர் பேஸ்ட் ஆன் தி ஃபைனான்ஷியல் மேட்டர் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 650 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொன்னால் 13 + அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சுன்னா ஒரு 18 லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு. இந்த 18 லட்ச ரூபாய் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே நீங்கள் வந்து இப்போ சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே எப்படி 18 லட்ச ரூபாய் நாங்கள் உடனே கொடுக்கணும்னு சொல்லி 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணலாம். அவர் கேட்ட மாதிரி 5000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாச்சுன்னா திருப்பி 40 லட்ச ரூபாய் ஆகும். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அல்டிமேட்டாக நாங்கள் வந்து இது திருப்பி பேஷண்ட் மேலே தான் போட வேண்டியது இருக்கும். இப்போ கூட நாங்கள் வந்து குறைய கொடுக்குறதில்ல, கம்மி கொடுக்குறதில்ல, நல்லா தான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து உடனே எங்களுக்கு வந்து இது மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம், we are ready for the negotiations. We are not against for their demands, we are not against for any individual, we are not against our employees. பட் அவங்க தான் வரல. இப்போ கூட ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்தால் கூட நாங்கள் we are ready for the negotiations. நெகோசியேட் பண்ணதுக்கு அவர் வரதில்லை. வராமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் சொல்லிவிடுங்க, ரோட்டில் சொல்லிவிடுங்க, எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் கன்சிடர் பண்ணணும். எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சு தான் நாங்கள் டெசிஷன் பண்ண முடியுமே தவிர உடனே பண்ண முடியாது. இப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் சைக்கிளில் போகலாம். அது கூட நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்காம ஆல் ஆஃப் ஏ சடன் ஒரு நர்சஸ் நோபல் ப்ரொஃபஷனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் போய் வித்தவுட் கன்சிடரிங் த பேஷண்ட்ஸ் கேர், ரியலி ஐ ஃபீல் வெரி பேட். அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஃபீல்ஸ் வெரி பேட் அபவுட் தி ஹோல் இஷ்யூ. அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும், எந்த மாதிரி வந்திருக்காங்க, எப்படி வந்திருக்காங்கன்னு நான் பார்க்கணும் சார். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள் எல்லாரோட ப்ரெஸ்ஸுக்கு நான் ஒரே ஒருத்தர் வந்து பண்ணுறேன் நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னால் நான் எப்படி நம்ப முடியும்? எதில் ஆத்தரைசேஷன் வேணும் உங்களுக்கு. எங்கள் தரப்பு ஒரு வருவார் எங்களுக்கு பேசுங்கன்னு சொன்னால் நான் பேச முடியும். யாருமே இல்லாமல் ஒரே ஒருத்தர் வந்து கேட்கணும்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு எங்களுக்கு எல்லாம் சம்பளம் ஏற்றுனுங்கன்னு சொன்னால் அது கன்சிடர் பண்ண முடியாது மேனேஜ்மெண்ட். ஏன்னா எங்களுக்கு ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 3 யூனியன்ஸ் இருக்குது. அந்த 3 யூனியன்ஸும் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஆமாம் சார், இருக்காங்க சார். ஆமாம் சார். இப்போ முதல்ல என்ன லெட்டர் கொடுத்தது 3 யூனியனில் இருக்கிற ஆளுங்க தான் லெட்டர் கொடுத்தாச்சு. அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் பே பண்ணுறாங்க அண்ட் அரியர்ஸும் வாங்கியாச்சு. 30ஆம் தேதி செட்டில்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வாங்கியாச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால் அக்ரிமெண்ட் போட்டதில் 30 நாளுக்குள்ளே அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும். சார் இந்த அக்ரிமெண்ட் எங்களுக்கு சம்மத்தம் இல்லை, நாங்கள் வந்து வேறு அக்ரிமெண்ட் வேணும்னு சொன்னால் டெஃபினட்டாக நாங்கள் வந்து வேறு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அவங்களுக்கு மட்டும் அதையும் கேட்காம ஒன்றுமே இல்லாமல் ஆல் ஆஃப் ஏ சடன் ஒரு 7 o'clock வந்து ஸ்ட்ரைக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. தீர்வு ஒன்றுமே இல்லை சார். அவர் வந்து நெகோசியேஷன்ஸ்க்கு வந்து இப்போ வந்தால் கூட வித்தின் 1 hour வந்தால் கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம் நெகோசியேட் பண்ணுறதுக்கு. என்ன சார்? சார் அதெல்லாம் வந்து அதர் பெனிஃபிட் சார். இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மெயின் திங் வந்து சேலரின்னு சொல்கிறாங்க. சேலரி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் வந்து 15,000 ரூபாய் வேணும்னு கேட்குறாங்க. அந்த 15,000 ரூபாய் எப்படி வேணும்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் கொடுக்க முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு இப்போ எவ்வளோ வருது தெரிஞ்சுட்டு எனக்கு 15,000 ரூபாய் வேணும்னு சொன்னால் கேட்கலாம். 15 ரூபாய் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு பேசிக் வேணும்னு சொன்னால் டேக் ஹோம் சேலரி 15,000 ரூபான்னு சொன்னால் வீட்டுக்கு எடுத்து போது 15,000 ரூபாய், அப்புறம் வந்து எல்லா பெனிஃபிட்டோட 22,000 ரூபாய் வரும். அது வேணுமா? இல்லை உங்களுக்கு பேசிக் 15,000 ரூபாய் டோட்டலாக பேசிக் பண்ணிவிட்டு இப்போ பிஎஃப் டிடக்ஷனும் லோன் எடுத்தது சாப்பாடு பண்ணது கூட கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களான்னு கேட்டால் நாங்கள் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? எங்கே இருந்தாலும் ஒரு சம்பளம்னு சொன்னால் குறிப்பிட்டவருக்கு ஒரு பேசிக் சம்பளம் கொடுப்பாங்க, அதில் டிடக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் செலவு பண்ணுற பிரகாரம். அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு வந்து எல்லா போல் 15 ரூபாய் வேணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கூட இப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், ஆக்சுவலாக வந்து இப்போ அக்ராஸ் த டேபிள் வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு இது வேணும் అని கேட்டு ப்ராப்பர் சேனலாக வந்திருந்தா இப்போ கூட நாங்கள் தயாராக இருக்கோம். சார் இது வந்து சார் இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒரு ரூமராக அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்களே தவிர யாருமே கொடுக்கல. நேற்றுல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து செக் பண்ணி போயிருக்காங்க.
இப்போ கூட சிபிசிஐடி ஆளுங்க வந்து செக் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் உமன்ஸ் ஆளுங்க வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து கேட்டாங்க, எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஹாஸ்டல் அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்குது, சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் தேர் இல்லீகல் ஸ்ட்ரைக் we are providing them breakfast, lunch and dinner. அவங்க எடுக்கலான்னா அவங்களோட இஷ்டம், அது நாங்கள் இல்லை. 450 பேர் சாப்பாடு நாங்கள் குப்பத்தொட்டில் போட்டாச்சு நேற்று. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணல. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம், சாப்பிடல, குப்பத்தொட்டில் போட்டாச்சு. ஆனாலும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து அடுத்தல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள யாராவது ஒருத்தர் ரூமர் கிரியேட் பண்ணால் நாங்கள் பொறுப்பு இல்லை சார். சார், இப்போ யூனியனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்க பிரச்சனைனால பாதிக்கப்படுறது வந்து இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். பட் அவங்க வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. as a management நீங்க தான் போய் பேசிட்டீங்க யூனியன் தான். சார், யூனியனுக்கு இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு சண்டை இல்லவே இல்லை சார். இங்கே வந்து யூனியனுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லை. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃப் வந்து இப்போ நாங்கள் ரைஸ் பண்ணிட்டாங்க, இப்போ எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் கோரிக்கை உடனே எனக்கு வேணும்னு சொன்னால் மட்டும் முடியாது. நீங்கள் நெகோசியேஷன் வாங்கன்னு நான் கூப்பிட்டுருக்கோம். அவர் 4 நாள் கூட டைம் கொடுக்காம எனக்கு அக்ராஸ் த டேபிள் ரோடு மேலே டிசைட் பண்ண சொன்னால் பண்ண முடியாது சார். நாங்கள் இப்போ சொல்கிறோம், நாங்கள் இப்போ ஒரு 1 hour கழிச்சு வந்தால் கூட நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் 4 வாட்டி கூப்பிட்டோம் நெகோசியேஷன்ஸுக்கு வர சொல்லிட்டு, 4 வாட்டி வரல. நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேணும்னு வர சொல்லுங்க, அவங்க எம்ப்ளாயிஸ் வர சொல்லிட்டு முன்னாடி உட்கார வச்சு பேசலாம். சார், 3 யூனியனும் டிஃப்ரெண்டான யூனியன்ஸு. ஒன்று கூட வந்து மேனேஜ்மெண்ட் யூனியன் நாங்கள் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக ஓடுற யூனியன்ஸ். அது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண யூனியன் இல்லை அகைன்ஸ்ட் யாருக்குமே இல்லை. நேற்று வரைக்கும் அந்த யூனியனில் இருந்து பெனிஃபிட் வாங்கின ஸ்டாஃப் இன்னைக்கு வெளியில் கூட வரல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாம் வெளியில் வரல. ஸ்டில் தேர் இஸ் தி யூனியன் ஆஃப் தி தோஸ் 3 யூனியன்ஸ். ஸோ அதனால் நாங்கள் அப்போ கூட நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த செட்டில்மெண்ட் மீறி கூட நாங்கள் நெகோசியேஷனுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறோம். நாங்கள் இது வந்து ஜேசியில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ இங்கே சொல்கிறது இல்லை. பிஃபோர் த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வி டோல் தேம் வி ஆர் ரெடி ஃபார் த நெகோசியேஷன்ஸ். அவங்க வரலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் சார்? ஆமாம் சார். என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் சார்? போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணாதுங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு இது பண்ணாதுங்க, பேஷண்ட் சஃபர் ஆகிறாங்க. நம்ம எல்லாம் வேலை பண்ணிட்டு வேணும்னு பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னு நம்ம வேறு வேணுமோ கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டால் தானே, அவங்க கேட்டால் தானே, இவர் போய் கேட்குறாங்க, அவர் கேட்டால் தானே. அது எங்களுக்கு தெரியாது சார். எது சார்? சார், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 28 48 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஹவுஸ் கீப்பிங் பாய் నుండి பார்த்தீங்கன்னா, நர்சஸ் నుండి பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. 48 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு யூனியன் எங்குமே இருக்காது. ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஹவுஸ் கீப்பிங் பாய் నుండి நர்சஸ் வரைக்கும் யார் எந்தெந்த யூனியனில் ஜாயின் பண்ணுமோ அவங்களோட விருப்பத்தோடு போய் அந்த ஜாயின் பண்ணுவாங்களே தவிர ஒரு கேட்டகரிக்கு ஒரு யூனியன் எங்குமே இருக்காது. எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது. 3 யூனியன் இருக்குது சார். என்ன சார்? அது அவங்களுக்கு கேட்கணும் சார். அது என்னன்னு கேட்கணும் சார். சார், நீங்கள் இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு இருக்கலாம் சார். எது வேணுமென்னா குற்றம் பண்ணலாம். அதை பற்றி நான் பேசலை. நீங்கள் அது வேணுமென்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, 12 மணி நேரம் வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது? சரி, நீங்கள் என்னென்னா பிஃபோர் கம் டு த கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஹாஸ்பிட்டலோட ஒர்க்கிங் ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது குறைஞ்சிருந்தா நம்ம டெஃபரெண்ட்டாக நாங்கள் மாற்றுக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து திடீர்னு நீங்கள் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒன் சைடு யூனிலேட்டர்லாம் பண்ணுறது நாங்கள் ஒன்றுமே பொறுப்பேற்க முடியாது. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து we are taking care of our employees. Even today I am assuring that we will take care of our employees. Definitely, there is no doubt about it. பட் அவங்களா தானா நினச்சிட்டு பண்ணால் நாங்கள் ஒன்றுமே பண்ணுவோம். ரூமர்ஸ் அவங்களா கிரியேட் பண்ணால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க.
சார் DMS இல்லை, ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் லேபர் இஸ் த அத்தாரிட்டி ஃபார் திஸ் டைப் ஆஃப் இஷ்யூஸ். நேற்று மத்தியானம் 6 மணி நேரம் நாங்கள் ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் லேபர் முன்னாடி உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வித்தவுட் எனி ஹெசிடேஷன் வித்தின் 5 minutes மேனேஜ்மெண்ட் தரப்புனா நாங்கள் ஆக்செப்ட் பண்ணுறோம், நெகோசியேஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்தாச்சு. அது ரிகார்டட் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா JCLோட ரெக்கார்டிங் பார்த்துட்டீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். we have given our consent for negotiations. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்டது நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க, நெகோசியேஷன்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி ஆக்செப்ட் பண்ணுறதுனால நீங்கள் நெகோசியேட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது கூட என்னென்னா முறையோடு என்னென்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்களோட கவர்மெண்ட் யாஜமான்யம் வந்து நெகோசியேட் பண்ணணும். இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு இண்டிவிஜுவல் வந்து எல்லாமே இப்படி இருக்குது எல்லாருக்கும் கொடுங்கோ அது கேட்டதுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு குற்றம் சார்த்து அது நாங்கள் வந்து பொறுப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். we are ready for negotiations sir. சார் பேச்சுவார்த்தை வராமல் எப்படி சார் பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுறது எது சார்? சார் we are requesting them every day. 4 வாட் அனுப்புகிறோம், நீங்கள் வாங்கோ பேச்சுவார்த்தைக்கு வாங்கோ நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் வந்து வேலைக்கே வரோம்னு சொன்னால் அது முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். எந்த இன்ஸ்டியூஷனும் முடியாது. ஒரு இது எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு டிமாண்ட் போட்டிருக்காங்கன்னா அக்ராஸ் டேபிள் ஒரு மீடியேட்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பெரிய ஆள் வச்சுக்கிட்டு நீங்கள் டெசிஷன் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். நாளைக்கு இவங்கெல்லாம் பண்ணப்பறம் நாளைக்கு இன்னொரு 4 பேர் வந்து அவங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டாச்சு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சார். எங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா பேஷண்ட்டோட சர்வீசஸ் சஃபர் ஆகக்கூடாது, அதோட என்னோட ஃபஸ்ட்டு எண்ணம். அதுக்கு அவங்க வந்து ஒத்து வராமல் ஸ்டில் அவங்க வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக்காக போயிட்டே இருக்காங்கன்னா அது லா என்ன சொல்றது அது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியும். சார் இல்லீகல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? இல்லை பண்ண போகிறோம். எந்த மாதிரி நோட்டீஸ்ன்னு காட்ட சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். அது சொல்லலாம் சார், எந்த மாதிரி நோட்டீஸ் காட்ட சொல்லுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் எவிடன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு, அவங்க சொன்னதுக்கு எவிடன்ஸ் காட்ட சொல்லுங்க. இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நான் செட்டில்மெண்ட் வேணுமா என்ன வேணும் ஜேசி எல்லாம் நான் எவிடன்ஸ் காட்டுறேன். அவங்க சொன்னதுக்கு எவிடன்ஸ் காட்ட சொல்லுங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து ஒருத்தர் கைது போட்டு கொடுத்தா அது நான் நோட்டீஸ்ன்னு சொன்னால் எப்படி எடுக்க முடியும் சார்? ராம் பாடுங்க சார். சார் மேனேஜ்மெண்ட்டு 12(3) అండర్ ఇండస్ట్రియల్ డిస్ప్యూట్ యాక్ట్ ప్రకారం 12(3) செட்டில்மெண்ட் போட்டு யூனியன் அக்ரிமெண்ட்டோட 2 மாதத்துக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் பண்ணி பணம் கொடுத்தாலும் கன்சிடரிங் அவர் எம்ப்ளாயீஸோட கோரிக்கை கேட்டு நாங்கள் நெகோசியேஷனுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் அவங்க முறையோடு வந்து நெகோசியேஷன் கேட்டால் அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் தயாராக இருக்குது. அவங்க வந்தால் மட்டும். ஆனால் ஒன் திங், ஸ்ட்ரைக் வித்ட்ரா பண்ணிவிட்டு நெகோசியேஷன்ஸுக்கு வந்தாச்சுன்னா நாங்கள் தயாராக இருக்கோம். ஸ்ட்ரைக் பண்ணும்போது நெகோசியேஷன்ஸ் பண்ண முடியாது.